வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தொடரி. இந்த படத்துக்கெல்லாம் ப்ரீ ரிலீஸ் பஸ்ஸுன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அது வந்து தொடரி வந்து ரொம்ப 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 அநியாயத்துக்கு லோக்கியாக இருந்துச்சு. பெருசாக வந்து பெரிய விளம்பரம்லாம் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. படத்தை பற்றி யாரும் பரபரப்பாக பேட்டிலாம் எதுவும் கொடுக்கவே இல்லை. அன்றைக்கி நான் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது கூட படம் பெருசாக ஃபுல்லாக ஆகலை. என்னடா தனுஷ் படத்துக்கு இந்த கதியா அப்படின்னு யோசிச்சுட்டு இன்றைக்கி தேட்டருக்கு போனாக்கா நல்ல தேட்டரில் நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. ஓகே, தனுஷ் படத்துக்கு நல்ல ஓப்பனிங் இருக்குது அப்படின்ற ஒரு மன நிம்மதியோட படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ படம் எப்படி இருக்குது என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடரி படத்துடைய கதை, டெல்லி டு சென்னை போற ட்ரெயின்ல தனுஷ் வந்து பேண்ட்ரி ஒர்க்கரா இருக்காரு. ஐயோ, பேண்ட்ரி தான் சொன்ன, யாரும் தப்பா சொல்ல. நானே அது இந்த ட்ரெயின்ல வந்து இந்த சாப்பாடுலாம் வச்சிருப்பாங்கல்ல, அது கேண்டீன் தானே. அது வந்து ட்ரெயின்ல இருந்தா பேண்ட்ரி. சோ அந்த பேண்ட்ரி ஒர்க்கரா இருக்காரு தனுஷ். அதே ட்ரெயின்ல டிராவல் பண்ற ஒரு மிகப்பெரிய ஹீரோயினுடைய டச் அப் கேர்ளா கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க. கீர்த்தி சுரேஷை பார்த்த உடனே தனுஷுக்கு லவ் வந்துருக்கு. சோ இது வந்து ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக்ல அதே ட்ரெயின் தான், அதே ட்ரெயின்ல கதையில இன்னொரு ட்ராக். ஸோ இன்னொரு ட்ராக்ல வந்து அந்த ட்ரெயினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்துருது. அந்த ட்ரெயின் வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல, நிற்காம ஒரு 100 மைல் வேகத்தில் பயங்கரமாக போயிட்டே இருக்கு. எங்காவது போய் மோதிச்சுன்னா அந்த ட்ரெயினில் இருக்கிற ஒரு 800-900 பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ இந்த ட்ராக் எல்லாம் ஒன்றா மிஸ்அப் ஆகி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஹீரோ ஹீரோயினும் தான் வந்து எல்லாரையும் காப்பாற்றணும். ஸோ ஹீரோ வந்து தனுஷ் வந்து ஹீரோயினை கைப்பிடிச்சாரா? பாட்டு போறீங்க, இன்னும் முடியவே இல்லை, கட்டே முடியல, இல்லை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் நீங்க. அதான் தனுஷ் வந்து ஹீரோயினை கைப்பிடிச்சாரா, அந்த ரயில்வே பேசஞ்சர்லாம் காப்பாத்தினாரா அப்படிங்கறதா தொடரி படத்துடைய கதை. உனக்கு என்ன வேணும்? நீ என்ன எதிர்பார்க்கற? வாட்ச் யுவர் ஆன்சர். நீ என்ன கேட்டாலும் இந்த கவர்மெண்ட் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. எதுக்கு இந்த எமோஷன்? எங்க பொண்ணுங்க எல்லாம் பான் ஆர்டிஸ்ட், பசங்க கிட்ட கேட்டு பாருங்க என்ன மான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவானுங்க. தொடரை பார்த்து முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம மனசுல வர முதல் கேள்வி, எதுக்கு இந்த படத்துக்கு தனுஷ் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த படம் பெரிய ரோல்லாம் ஒன்றும் இல்லை அவர். ஆக்சுவலா இத்தனைக்கும் இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 20-30 நிமிஷம் கழிச்சு தான் அவருடைய ரீஎன்ட்ரி இருக்கு ஸ்க்ரீன்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்காரு, பட் இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 1/2 hour கழிச்சு தான் ஒரு ஸ்க்ரீன்ல வர. அந்த மாதிரி ஒரு பயங்கரமா அண்டர்பிளே பண்ணியிருக்காங்க அந்த ரோல்ல. ஏன்னே தெரியல. மேபி இப்படி வேணா பாசிட்டிவா சொல்லலாம். இவ்வளவு பெரிய ஸ்டார் பயங்கரமா அண்டர்பிளே பண்ணி மத்தவங்க நடிக்க விட்டுருக்காரு அப்படின்னு பாசிட்டிவா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அடுத்தது படத்தோட ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ். ஆக்சுவலா படத்துல வந்து அவங்க தான் சூப்பரா ஸ்கோர் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு நடிப்பு, நல்ல ஒரு டயலாக் டெலிவரி அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் வழக்கமான தமிழ் சினிமாவுடைய லூஸ் ஹீரோயின் கதாபாத்திரம் தான். ஆலினா அழகராஜால கிட்டத்தட்ட காஜல் அகர்வால் பண்ண அதே கதாபாத்திரம் தான் இந்த படத்துலயும் அவங்க பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல அவங்க நடிக்கிறது வந்து இந்த ஸ்கூல் பசங்க ஆனுவல் டே எல்லாம் நடிப்பாங்களே, எனக்கு நடிக்க தெரியும், இந்த மாதிரி ஊன்லாம் மூஞ்செல்லாம் ஆட்டிலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஓவர் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கொடுத்த காசுக்கு மேல. அதை கொஞ்சம் அவங்க சட்டிலா அடக்கி வாசிக்கலாம். அடுத்தது ராதா ரவி. படம் ஃபுல்லா இருக்கு அவரோட ரோல், அங்கங்க வராரு. அவருடைய சின்ன சின்ன டயலாக் டெலிவரி, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தியேட்டர்ல நல்ல கைத்தடல்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் கருணாகரன் தனுஷோடைய ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. கவிதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சீன்ல பண்ற அட்டகாசம் இருக்கு பாத்தீங்களா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்கள பாக்குற மாதிரியே இருக்கு. அவ்வளவு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு நடிப்பை அவர் கொடுத்துருக்காரு. மற்றபடி படத்துல நிறைய நடிகர்கள் இருக்காங்க. தீவிரவாதி உங்களை கடத்தும் போது உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? நல்லா இருக்குப்பா, நல்ல சுகமா இருக்குப்பா. உடனே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏதாவது கவிதை இருக்கு? பெண்ணே பெண்ணே பெண்ணே. சமீபத்துல நான் பார்த்த பெரிய மாஸ் ஹீரோ படங்கள்லயே டெக்னிக்கலா ரொம்ப 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 சுமாரான ஒரு படம் தொடரி. இதை சொல்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, பட் ஸ்டில் அதுதான் உண்மை. வழக்கமா பிரபு சாலமனுடைய படங்கள்ல கேமரா ஒர்க் பயங்கரமா இருக்கும், இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள்லாம் அப்படியே பயங்கரமா அவர் தருவாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த படத்துல அதெல்லாம் ரொம்ப சுமாரா இருக்கு. ஓப்பனிங்ல ஒரே இடத்துல ஒரு ஃபால்ஸை காமிக்கிறாங்க, அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் மற்றபடி கேமரா ஒர்க் ரொம்ப சுமாரா இருக்கு. அது இன்னொரு காரணம் படத்துடைய மோசமான கிராஃபிக்ஸ். எதுக்கு இவ்வளவு சிஜி காட்சிகள் படத்துல? நிறைய இடத்துல வந்து சும்மா சாதாரண நடந்த வர சீன்லாம் பின்னாடி வந்து ப்ளூ மேட் வச்சு ஓட்டிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு கிராஃபிக்ஸ் இந்த படத்துல அப்படிங்கிறது தெரியல. இதே மாதிரி படத்தோட எடிட்டருக்கும் யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து நிறைய கட் போட்டீங்கன்னா வந்து படம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நீங்க எங்க போறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருந்தா, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு 3 கட்டு வருது. அந்த 3 வார்த்தைக்கு அவ்வளவு கட்ஸ் இருக்கு படத்துல. எதுக்கு அவ்வளவு ஷார்ட், அவ்வளவு கட்டு? அதெல்லாம் தேவையே இல்லையே எங்கேயுமே அப்படின்ற மாதிரி தோணுது. இமானுடைய இசையில 3 பாடல்கள் நல்லா இருக்கு, பட் 3 பாடல்களுமே தப்பான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால 3 பாடல்களுமே படத்துல வேஸ்டா தான் இருக்கு. பட் பேக்ரவுண்ட் மியூசிக்ல முடிஞ்ச வரைக்கும் படத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு. ஆர்ட் ஒர்க்ல பார்க்கும்போது அந்த ட்ரெயினோட இன்டீரியர்ஸ் கொஞ்சம் டீடைல் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ராக்ல ஓடிக்கிட்டு இன்னொரு ட்ராக்ல தாண்டுவோம், தாண்டின வேகத்துல அப்படி இன்னொரு ட்ராக்குக்கு ஜம்ப் பண்ணும். தொடரி படத்துல முதல்ல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படத்தோடைய களம் ஒரு பெரிய ட்ரெயின், அதுல ஒரு பக்கம் லவ் ஸ்டோரி. அந்த ட்ரெயின் வர அன்ஸ்டாப்பபிளா போயிட்டு அந்த ட்ரெயின் வந்து நிக்காம போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை யோசிச்சதுக்காக இயக்குனர் சூஸ் பண்ணதுக்காக இயக்குனரை வந்து பாராட்டலாம். பட் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கு.
படம் முழுக்க ஹியூமர் நிறைஞ்சிருக்கு. பட் ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட ஹியூமரா இல்ல ஏதாவது ஒரு பாட்டோ போட்டு மொத்தத்தையும் டிஃப்யூஸ் பண்ணி நம்ம மூடியே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. படத்தை ஹரிசுத்தமன் கேரக்டர் வருது, எதுக்கு அந்த கேரக்டர் வருது, அந்த கேரக்டரோட பேக்ரவுண்ட் என்ன, ஏன் அவர் கோவமா சுத்துறாரு, எதுக்கு அவர் மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு, யாரோ ஒரு ஃபோன்ல பேசுறாங்களே ஏன் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எந்த காரணமே இல்லவே இல்லை. அந்த கேரக்டருக்கான ஒரு பேக்ரவுண்டே இல்லை. சும்மா வராரு சும்மா போறாரு. படத்துல நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. படத்துல வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கு, ஒரு மீடியா வேற சட்டையர் பண்றாங்க. போன உசுறு வந்துருச்சு உன்னை வாரி அணைக்க சொல்லிருச்சு. எங்க எடிட்டர் வந்து தொடரை பார்த்துட்டு ரொம்ப கெட்டு போயிடாரு. அவன் சம்மந்தமே இல்லாம பயங்கரமான ஒரு முக்கியமான இடத்துல வந்து பாட்டு போட்டு டிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. பார்த்தீங்களா, ஃப்ளோவே போயிடுச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன், சட்டையர் அதான் எல்லாத்தையும் சட்டையர் பண்றாங்க. பட் எதுலையுமே ஒரு ஃபோக்கஸ் இல்லை, எல்லாமே ரொம்ப ரொம்ப அமெச்சூரா இருக்கு. படமும் ஒரு ஃபோக்கஸ் இல்லாம அந்த ட்ரெயின் மாதிரி தறிக்கிட்டு ஓடுது. படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு பெரிய ரயில் பிரயாணத்துல வந்து இருந்துட்டு வந்தாலும் ரொம்ப டயர்டா தான் இருக்கு. ஃபேஸ்ல மவுத் இருக்கிற டிசைனுக்கு பண்ணி நின்ற மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வருதுடா. ஏன் சார்? மொத்தத்துல இந்த மெகா தொடரி இந்த தொடரி படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லாம தனுஷுடைய செம்ம பர்ஃபார்மன்ஸை நான் பார்க்கணும், பிரபு சாலமனுடைய பொய்டிக்கான லவ் ஸ்டோரியை நான் பார்க்கணும் அப்படின்லாம் எதுவும் எதிர்பார்க்கலாம் இல்லாம போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம். பட் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா கஷ்டம் தான். தளபதி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் உங்கள் மெகா ஸ்டார் மம்முட்டிக்கு எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சார் பாதுகாப்பு. நாங்களும் பெரிய ஆள் தான் சார். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு பெரிய எண்டு பஞ்செல்லாம் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா நான் போன வாரமே ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன், அது மிஸ் பண்ணிட்டா. அது இந்த வாரம் சொல்லிடுறேன். என்னன்னா அந்த செல்ஃபிக்கு கிடைச்ச அந்த கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய அந்த ஆதரவு இது இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் ஸோ அந்த ஆதரவை தொடர்ந்து வந்து நம்ம வந்து செல்ஃபி ரிவ்யூக்கு ஃபேஸ்புக்கில் தனியாக பேஜ் ஆரம்பிச்சிட்டோம். கைத்தட்டுங்க அங்கெல்லாம் கைத்தட்டுங்க. ஓகே, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த லிங்க் வரும் பாருங்க. ஸோ அந்த லிங்க்கில் போனீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் பேஜை பார்க்கலாம். நீங்கள் அந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும். புது ரிவ்யூன்னு இல்லாமல் பழைய ரிவ்யூலாம் கூட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆஸ்கர் என்ட்ரியாக விசாரணை அனுப்புறாங்க. ஸோ அந்த விசாரணை ரிவ்யூ நாங்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணிடுவோம். அது மாதிரி பல புதுமையான பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து உங்களை தேடி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பேஜை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் அடுத்த ரிவ்யூவில் நான் வந்து எண்டு பண்ணி சொல்ல டீலா வந்து நின்னது குத்தமாடா, இருந்த காசையும் புடிங்கி விட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறாரு. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? எவன் ரத்த கைக்கு சாகுறது?